அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட பலன் வந்து எப்படி சொல்றது? நெறைய பேருக்கு கேள்விகள், "நான் வந்து ஜோதிடம் கத்துக்கலாமா?" அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நெறைய பேருக்கு இருக்கு. ஜோதிட பலன் நீங்களே இத கத்துக்கலாமா? அப்படின்னு சொன்னா, ஈஸியா அத கத்துக்க முடியும்ன்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயமா நமக்கு தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாமே வந்து மேனுவலா வந்துருச்சு ஆக்சுவலா. எல்லாமே நமக்கு கையிலேயே மொபைல்லயே எல்லாமே வந்துருச்சு. அப்படின்னு இருக்கும்போது, இப்போ வந்து ஏசி வாங்குறோம், அதுக்கு ஒரு மேனுவல் இருக்கு. ஒரு டிவி வாங்குறோம், அதுக்கு ஒரு மேனுவல் இருக்கு. எல்லாத்துக்குமே மேனுவல் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு. ஓகேங்களா? ஒரு வண்டி வாங்குறோம் அப்படின்னா, வண்டிய எப்படி ஆப்பரேட் பண்றது? எப்படி வந்து ஏன்னா வண்டி ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா மெக்கானிக் கிட்ட போலாம். ஆனா, வண்டிய வந்து எப்படி டிரைவ் பண்ணணுன்றதுக்கு மெக்கானிக் கிட்ட போணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து இந்த வண்டிய வந்து எப்படி டிரைவ் பண்ணணும்? அப்படின்னு எல்லாத்துக்குமே மேனுவல் இருக்கும்போது, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய மேனுவல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் தான் உங்களுடைய மேனுவல் அப்படின்னு சொல்லலாம். சரி சார், இது எப்படி பலன் சம்மந்தப்பட்ட விஷயத்த பார்க்கறது? என்னுடைய ஜென்ம லக்னம் உதாரணமாக என்னுடைய ஜென்ம லக்னம் தனுசு லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணமாக. இந்த ஜென்ம லக்னத்துக்கு அந்த பலன் சம்மந்தப்பட்ட விஷயத்த எப்படி பார்க்கறது? நெறைய வந்து இந்த ஜோதிடம் பேசிக்கா ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கும் சரி, என்னுடைய பலன நானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எண்ணுபவர்களுக்கும் சரி, ரொம்ப ஈஸியான ஒரு நிகழ்வு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜென்ம லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தில ஏஎல்பி லக்னம் போகும்போது, உங்களுடைய கேள்விகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லக்னம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து லக்னம் வளரும் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் இருக்கு. ஓகேங்களா? ஒரு லக்னம் இப்ப தனுசு லக்னத்தில பிறந்திருக்காரு ஒருத்தர். 10 வருஷத்துக்கு ஒரு தடவ லக்னம் நகரும். ஓகேங்களா? இத எப்படி சார் நான் பார்க்கறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா, இன்னைக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர்ல அட்சய லக்ன பத்ததி அப்படின்னு போட்டீங்கன்னா, ஆப் இருக்கு. அந்த ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டீங்க அப்படின்னு சொன்னாவே, உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு உங்களுடைய ஏஎல்பி லக்னம் 2ஆம் பாவத்தில வந்தது அப்படின்னு சொன்னாவே, என்ன கேள்வியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு 3ஆம் பாவத்தில ஏஎல்பி லக்னம் போச்சு அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய கேள்விகள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் ஓகேங்களா? காம்படிஷன் எக்ஸாம், காம்படிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நான் வேலைக்கு போறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாரி முயற்சி, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருப்பதற்குண்டான தன்மை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு. ஓகேங்களா? உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில ஏஎல்பி லக்னம் போச்சு அப்படின்னு சொன்னா, கேள்விகள் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி வரும். அது இல்லாம, இந்த 4ஆம் பாவம் அப்படின்ற ஒரு பாவம் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவமாக வரும். அதனால கேள்விகள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும்? வீடு வாங்கலாமா? கார் வாங்கலாமா? வெஹிக்கிள் வாங்கலாமா? நான் வந்து கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல வேலை பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றது? இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் இந்த டைம்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தில ஏஎல்பி லக்னம் போச்சு அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்தில வேலை இவ்வளோ நாள் வேலை பண்ணிட்டு இருக்கேன் நானு. இந்த வேலைய மாத்தலாமா? ஓகேங்களா? என்னுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கேள்வி. குழந்தைகள் பிறக்குமா? குழந்தைகள் சரி பிறந்து போச்சு அப்படின்னு சொன்னா, இந்த குழந்தைகளுடைய தன்மை எப்படி இருக்கும்? நல்லா படிப்பாங்களா? இல்லையா? என்ன கோர்ஸ் அவங்களுக்கு செலக்ட் ஆகும்? குழந்தை வளர்ப்பு சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஜென்ம லக்னத்துக்கு 5ஆம் பாவத்தில ஏஎல்பி லக்னம் போகும்போது இருக்குமா? அப்படின்னா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாரி உங்களுடைய ஜென்ம லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கு. இப்ப எது சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவம்னு சொன்னாவே எல்லாருக்குமே தெரியும். கடன் சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருக்கும். நான் கடன் வாங்குறேன். இப்போ வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாமா? இது சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்ற ஒரு நிகழ்வு அங்க இருக்கும். இப்ப கடன் பட்டு போச்சு. கடன் வந்து ஏற்பட்டு விட்டது. இந்த கடனை வந்து எப்படி அ வந்து சீக்கிரம் அடைப்பது? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதே மாரி ஜென்ம லக்னத்துக்கு
6ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் வரும்பொழுது இவங்களுடைய கேள்விகள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும். சின்ன சின்ன நோய்கள் எட்டி பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்ற நிகழ்வு அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜென்ம லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் வரும்போது என்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு எப்போ நான் திருமணம் பண்ணுவேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி ஸ்மூத்தாக போகும், என்னுடைய மனைவி வாழ்க்கை எப்படி போகும், இது சம்மந்தப்பட்ட கேள்வி அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற நிகழ்வு இருக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் மூலமாக நான் என்னால் கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆக முடியுமா, என்னுடைய குழந்தைகளுக்கு அதை கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ஜென்ம லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் உங்களுடைய ஏஎல்பி லக்னம் போகும்போது என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் ஏஎல்பி லக்னம் போகும்போது அதாவது பெரிய நோய்கள் எப்போ இந்த பிரச்சனை எப்போ தீரும், பெரிய நோய்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது, எப்போ தீரும், கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது, எப்போ தீரும், என்னுடைய ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்மூத்தாக போகுமா சார் லைஃபு, இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் ஜாதகர் கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஜோதிடம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது பார்த்திங்கன்னா இந்த கேள்விகள், இதுக்குண்டான பதில்கள் அந்தந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும். அது ஈஸியாக எல்லாருமே கற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியம். அதனால் எல்லாருமே ஜோதிடம் படிக்க முடியுமா அப்படின்னா ஈஸியாக படிக்கலாம். யாரெல்லாம் ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே இந்த பின்னூட்ட பதிவில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிகழ்வை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னாவே, என்ன கேள்விகள் அதுக்கு தகுந்த மாதிரி பதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தாவே பார்த்திங்கன்னா உங்களுடைய கேள்விகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இங்கே பதிவு பண்ணப்படும் அப்படின்ற ஒரு நிகழ்வை தெரிவித்து கொண்டு அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.